வெல்கம் டு இன்ஜினியர் முருகனோட யூடியூப் சேனலுக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். என்ன காரணம் நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா சிஎம்டிஏ லிமிட்டோட கடைசி பின்கோட்ல நம்ம இன்னைக்கு சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா மினிமம் வந்து ஒரு 2.5 கோடி இல்லாம சதுரடிக்கு 10,000 நம்ம வாங்க முடியாது. ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கரண்ட் சிஎம்டிஏ லிமிட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க இடம். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து பெரிய பாயிண்ட்ஸா சிட்டியோட இம்பார்ட்டன்ட் பகுதிகளா இருக்கக்கூடிய கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் சரி, இல்ல படப்பையா இருந்தாலும் சரி, இல்ல முடிச்சூரா இருந்தாலும் சரி, இல்ல ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரியா இருந்தாலும் சரி, எல்லாமே வெறும் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள நம்மளால ரீச் ஆகக்கூடியது. பிளஸ் சிஎம்டி லிமிட். யாரெல்லாம் கோயம்பேடு வரும்போது கோயம்பேடு பக்கத்துல இருக்கக்கூடிய இல்ல நொளம்பூரா இருக்கட்டும், இல்ல வந்து அண்ணாநகரா இருக்கட்டும், இந்த ஏரியாக்கள்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தரப்போகுது. கோயம்பேடு வரும்போது யாரெல்லாம் நொளம்பூர் இல்ல வந்து முகப்பேர் இல்ல நெற்குன்றத்தை மிஸ் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய செகண்ட் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இங்க இருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்படிலாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் வந்து கேட்வே ரெசிடென்சி. எதுக்காக கேட்வே ரெசிடென்சின்ற பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னை அப்படின்றதே ஒரு காலகட்டத்தில் கிண்டி வந்ததான் சென்னையா இருந்தது. அதுக்கப்புறம் தாண்டி தாம்பரம் வந்தா சென்னை ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தெரியக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா கீழம்பாக்கம் தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கீழம்பாக்கத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ஃபிளைஓவர் இருக்கு. அந்த ஃபிளைஓவர் ஏறி இறங்கி வந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல ஆதனூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ் வந்துடும். அது வில்லேஜ் கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்டா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெசிடென்ஷியல் வில்லா ஹவுசஸ் அண்ட் பங்களா ஹவுசஸ் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ஒரு பக்கம் நமக்கு கீழம்பாக்கத்துல வர முடியும். அடுத்த இன்னொரு லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊரப்பாக்கம் பஸ் டெர்மினஸ்ல இருந்து ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஃபிளைஓவர் ஏரி இறங்கும். அந்த ஃபிளைஓவர் வழியா நீங்க வந்தாலும் அதன் வழியா ஆக்சஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5ல இருந்து 3 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் டைம் எடுத்தாலும் 5 நிமிஷம் தான். அடுத்த ஒன் மோர் ஆக்சஸ் தான் நமக்கு முடிச்சூர்ல இருந்து படப்பை போகும்போது ஆன் ரோட்ல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். மிகப்பெரிய லெவல்ல ரூபி பில்டர்ஸோட அபார்ட்மெண்ட் இருக்கும், மல்டி ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி லெஃப்ட் நம்ம கட் பண்ணி வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தி நிகேதன் ஸ்கூல் வழியா ஜஸ்ட் ஒரு 1.5ல இருந்து 2 கிலோமீட்டர்ல இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளால வர முடியும். ஸோ அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட மிக முக்கியமான ஒரு ஹைலைட் எதுன்னு கேட்டீங்கன்னா லொகேஷன் தான். ஏன்னா நீங்க இந்த பக்கம் வந்து படப்பையும் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும், முடிச்சூர் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த பக்கம் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சரி, ஊரப்பாக்கம் இருந்தாலும் சரி, 2 வழியாவும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ள வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள நீங்க என்டர் ஆனீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப சீனிக்கா அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய கிரீனரிஸ் நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கத்துல நமக்கு 2 பக்கமும் 3 பக்கமே ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டெவலப் பண்ணிருக்க விதம் சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டு நமக்கு வந்து ஆர்ச் கேட் எல்லாம் போட்டு நமக்கு மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைட் உள்ள கான்கிரீட் ரோட்னாவே நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 30ல இருந்து 40 வருஷத்துக்கு நம்ம எந்த ஒரு கவலையும் ரோடு டேமேஜ் ஆகும்ன்ற கவலைப்படவே தேவையில்லை. அது மாதிரி கான்கிரீட் ரோட்ஸ் போட்டிருக்காங்க. இது ரொம்ப கியூட்டா அழகா ஒரு 40 பிளாட் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி அப்படின்றதுனால இங்க வசிக்கக்கூடியவங்க இங்க வாங்குறவங்களே இந்த ப்ராப்பர்ட்டியை அழகா நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்காங்க. சென்ஸ் நம்ம சைட் உள்ள வந்த பிறகு அவென்யூ ட்ரீஸா இருக்கட்டும், இல்ல சைட் உள்ள நமக்கு வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இதெல்லாம் நம்ம ரெசிடென்ஷியல் தேவைக்கு கண்டிப்பா தேவையா இருக்கும். ஸோ அதெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிடிசிபி அப்ரூவ்ட், ரெரா அப்ரூவ்ட், பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க லேண்ட் வாங்கி வீடு கட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இமீடியட்டா நீங்க லேண்ட் வாங்கி வீடு கட்டலாம். ஏன்னா டிடிசிபி இருக்கு, ரெரா இருக்கு. லோனுக்கு நம்ம போக மாதிரி தான் 80 to 90% வரைக்குமே உங்களுக்கு வீட்டுக்கான லோன் ஃபெசிலிட்டி கிடைக்கும். இதே நான் லேண்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னா ஆவரேஜா நமக்கு 65 to 70% லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சைட்டோட அமைஞ்சிருக்க லொகேஷன் தாங்க. இந்த பக்கம் நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல போனாலும் நமக்கு கீழம்பாக்கமும் நம்ம என்டர் ஆயிடலாம், இல்ல ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போக முடியும். அண்ட் எல்லாமே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. அண்ட் இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு படப்பை டு மீஞ்சூர் இந்த மாதிரி இடம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இங்க ரெசிடென்ஷியல் இல்லாம ரெண்டலுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல நமக்கு ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் போயிருப்பீங்க தெரியாது. பட் இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா ஹைடெக் மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் எல்லாருமே ஒரகடத்துல இன்னைக்கு அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சிருக்கிறதுனால நல்ல ஹை வேல்யூ ரெண்டலுக்கு இந்த இடத்துல தொடர்ந்து டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. அதனால நீங்க வீடு கட்டி வாடகை விடுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல நானே குடி வர மாதிரி இருந்தாலும் சரி, இங்க வாட்டர் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு. இந்த ஏரியால ரெசிடென்ஷியலுக்கு நிறைய இன்னைக்கு ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னும் வராதனால நம்ம ரெசிடென்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், வில்லா ஹவுசஸ் இந்த மாதிரி இண்டிபெண்டா எனக்கான ஒரு தனி வீடு கட்டுறதுக்கும் நல்ல அற்புதமான ஒரு லொகேஷனா இருக்கும். அண்ட் அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க இடம். இங்க இருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ்ல தான் கரண்ட் சிஎம்டி லிமிட். சிஎம்டி லிமிட்னாவே நமக்கு ஆல்மோஸ்ட் கார்பரேஷன் லிமிட் சொல்ல முடியும். ஸோ அந்த கார்பரேஷன் லிமிட் அமைஞ்சிருக்கிறதால இன்னைக்கு கடைசி கார்பரேஷன் லிமிட்ல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா 2.5 கோடி இல்லாம நிலத்தோட காஸ்ட் கிடைக்காது. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு 49 lakhsல இருந்தே பிளாட்டிங் அவைலபிளா இருக்கு. அண்ட் அது கூட நீங்க முழுசா கையில இருந்து கட்ட வேண்டியதில்லை. பேங்க் லோன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ கார்பரேஷன் லிமிட்டுக்கு பக்கத்துல இருக்கு, சிஎம்டிக்கு பக்கத்துல இருக்கு,
டிடிசிபி அப்ரூவல் ஆல்ரெடி இருக்கு, ரெரா அப்ரூவல் ஆல்ரெடி இருக்கு. மெயின் ரோட்ல இருந்து ஆக்சஸ் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இருக்கு, ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நமக்கு இருக்கு. பிளஸ் இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா மீஞ்சூர் டு படப்பை ரோட்ல இருந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அமைப்போட ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஏன்னா நான் இந்த பிசினஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா இருக்கேன். இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸை தாம்பரத்துக்கு முன்னாடி குரோம்பேட்லயும் இல்ல இந்த பக்கம் திருநீர்மலை அந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு அந்த இடங்கள்ல யாருமே ப்ராப்பர்ட்டி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அந்த இடங்கள் எல்லாமே இன்னைக்கு ஹை ரிஸ்கான அபார்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா மாறிடுச்சு. ஸோ அப்ப நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சாலும் சரி, நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்ம ரீசேல்ஸ் ஈஸியா நடக்கும். இல்ல சார் நான் ரெசிடென்ஷியல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ரெசிடென்ஷியல் லொகேஷன்ஸ் நமக்கு கிடைக்காது. அதனால சைட்டை வந்து பாருங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டி பையிங் அப்படின்றது நமக்கு ஒரு லாங் பீரியடான ஒரு ப்ராசஸ். ஒரு 6 to 8 months நம்ம டைம் எடுத்து பார்க்கணும். அதனால நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த லொகேஷன் எப்படி அமைஞ்சிருக்கு, நியர்பைல இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, நியர்பைல இருக்க ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கு, அம்யூனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு, பக்கத்துல நான் மார்க்கெட் போகணும்னா எந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் இருக்கு, பஸ் வசதி எங்க இருக்கு, இந்த மாதிரிலாம் நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களால ப்ராப்பர்ட்டி டிசிஷனை ஒரு வைஸா டிசைட் பண்ண முடியும். அதனால கீழே ஸ்கிரீன்ல நான் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கேப் அமைச்சு வச்சு உங்களை கூட்டு வந்து சைட்டை காட்டி உங்களுக்கு பிடிச்ச வீட்டு மனையை புக் பண்ணி கொடுப்பாங்க. அதனால கீழே இருக்க நம்பரை மிஸ் பண்ணாம கால் பண்ணி இந்த சைட்ல உங்களோட கனவு இல்லத்தை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு நிலத்தை உறுதிப்படுத்திங்க. தேங்க்யூ so much. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.